பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தக்கூடிய ஒரு காரியத்தை இந்த வீடியோ மூலமா உங்களோடு கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஒருத்தர் ஒரு பாத்திரத்துல தண்ணீரை நிரப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பைப்பு கீழே வச்சு பைப்பை திறந்து விட்டாரு. ரொம்ப நேரம் ஆகியும் அந்த பாத்திரம் நிரம்பல. என்ன அப்படின்னு பார்த்தா அவர் பாத்திரத்தை தலைகீழா வச்சு பைப்பை திறந்து விட்டாரு. எல்லா தண்ணியுமே வேஸ்டா போயிடுச்சு. இன்னொருத்தர் நிறைய பொருட்களை வாங்கி ஒரு பைக்குள்ள போட்டாரு. எல்லா பொருட்களுமே கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா அந்த பை ஓட்டையா இருந்துச்சு. நீங்களும் கூட சில நேரங்கள்ல தேவனுடைய வார்த்தைய கேட்கிறீங்க, வேதத்தை எடுத்து வாசிக்கிறீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றமும் இல்லை, எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் நீங்க பெற்று அனுபவிக்கல, எந்த விதமான பயனையும் பெற்றுக்கொள்ளல அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கீங்களா? அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க வேதத்தை வாசிக்கிறவர்களா மாத்திரம் இருக்கக்கூடாது, தேவனுடைய வார்த்தைய கேட்கிறவர்களா மாத்திரம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது அதனால எந்த விதமான பயனும் இல்லை. நீங்க கேட்கிற தேவனுடைய வார்த்தைக்கு, நீங்க வாசிக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது மாத்திரம்தான் நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நீங்க பயனை அனுபவிக்க முடியும். உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்து போயிடும். தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்கும்போது உங்களுடைய இருதயம் உணர்வடைய வேண்டும். மத்தேயு 13:23 படியாக உங்களுடைய இருதயம் உணர்வுள்ளதா இருக்கும்போதுதான் நீங்க பயனை கொடுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை பிறருக்கு ஆசீர்வாதமா மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு உணர்வுள்ள இருதயம் வேண்டும். நீங்க கேட்கிற வசனத்திற்கு, நீங்க வாசிக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய இருதயம் உணர்வுள்ளதாய் மாறுவதாக. நிச்சயமாகவே நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறுங்க. இயேசுவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you.